எப்பவுமே இந்த டிராஃபிக் இருக்காது, இனி தான் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. எங்கே போக முடியுதா? எங்கே நடந்தே போயிடலாம் போல இருக்குது. சொல்ல போனால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை. டிராஃபிக் ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் சொல்லி தான் தெரியும், அவசியம் அவங்களுக்கே தெரியணும். எவ்வளோ மெட்ரோ வந்தாலும் சென்னை இப்படி தான் இருக்க முடியல. அது ஒரு நாள் லீவு நாளில் வச்சுக்க தெரியாதா? இந்த நாள் தான் விற்கிறோமா? டிராஃபிக் ஓவராக இருக்குது. இங்கே டிஎம்எஸ் எங்கே போகிறீங்க? இப்போ இப்படியே திரும்பிட போகிறேன். அங்கே போக முடியாது போல. இது எப்பவுமே நடக்குதுனால கட்சியை வர சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். ராயப்பேட்டை இனி தான் ரொம்ப டிராஃபிக் ஆகுது அதிகமாக. இங்கே ராயப்பேட்டாலேருந்து இங்கே டிஎம்எஸ் வரதுக்குள்ளே ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. பிரிட்ஜே இறங்க பிரிட்ஜு மேலேயே ஃபுல்லாக செம்ம டிராஃபிக் ஆகுது. என்றைக்குமே இருக்காது, இனி தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இங்கே தான் ஜெமினி ஃப்ளைவர் அங்கே நீங்கள் வரதுக்குள்ளே ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த டிராஃபிக் இருக்காது, இனி தான் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. எதனால தெரியல. மூவ் ஆகுது, ஆனால் ரொம்ப இன்ச்சா மூவ் ஆகினு இருக்கு. அங்கே நீங்கள் வரதுக்குள்ளே ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ராயப்பேட்டாவில் தான் வரேன். ராயப்பேட்டை ஜெமினி பிரிட்ஜி வந்துட்டேன். ஜெமினி பிரிட்ஜில் நீங்கள் டிஎம்எஸ் வரதுக்குள்ளே ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த மாதிரி டிராஃபிக் இருந்தது, இப்போ தான் இந்த மாதிரி டிராஃபிக் இருந்தது. ராயப்பேட்டை அந்த சைடில் லென்த் சைடு தான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. மவுண்டர் சைடுக்காக போகிற வண்டி இந்த பக்கம் வரணும் தான் ரொம்ப அதிகமாக டிராஃபிக்கான இருக்குது. மித்தபடி அவ்வளோலாம் ரொம்பலாம் இல்லை. இங்கே தான் இன்றைக்கி தான் ரொம்ப டிராஃபிக். சென்னை சென்ட்ரல்லேருந்து வரணும். எவ்வளோ நேரம் வழக்கமாக இன்னைக்கு எவ்வளோ தூரமாக டைம்லாம் பார்க்கலண்ணா. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு? வண்டி ரோடு லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். டிராஃபிக் இருக்கா இல்லையா? இருக்குது தானே, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஒரு வண்டியோட சகஜம் இதெல்லாம். ட்ராவலிங் எல்லாம் சகஜம்ண்ணா. ஒரு நாள் டிராஃபிக் ஆகும், ஒரு நாள் ஃப்ரீயாக போகும். எதனால டிராஃபிக் 25 வருஷமாக ஓட்டுறோம். அந்த டைம் சம்டைம்ஸ் ஆக தான் செய்யும். நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலை ஆகணும். அப்படியே கடவுள் நம்ம கொடுக்கறத கொடுத்துருவார். இதை பார்த்து நம்ம சலிச்சிக்கினாக்கா இன்னொரு சவாரி பார்க்க முடியாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை. டிராஃபிக் ரெண்டும் ஒன்று தான். தேங்க்யூ. நான் தாம்பரண்ணா, தாம்பரம். இங்கே ரோடு எப்படி இருக்குண்ணா? இங்கே டிராஃபிக் தானே. அதுவா எங்கே இருக்குது டிராஃபிக்? அது நுங்கம்பாக்கத்துலேருந்து செம டிராஃபிக். இங்கே சரியான டிராஃபிக். எங்கே 10 ரூபா கூட வண்டியை ஓட்ட முடியல. அதான் போய்க்கிட்டு. எங்கே இப்போ இருக்கீங்க? எங்கே போகிறீங்க? பொதுவாக உங்கள் சவாரி ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ணன் 60 சவாரி. அதை எடுத்து நான் அப்படியே போகிறேன். ரோடு எப்படி இருக்குது? மூவ் ஆகுதா வண்டி? மூவ் ஆகலை சார். 1.5 மணி நேரம் நிற்கிறேன். மூவ் ஆகலை. அப்படியே தான் இருக்குது. இங்கே தான். எதனால டிராஃபிக் சொல்கிறாங்க? அது தெரியல சார், போனால் தான் தெரியும். ஸ்டெல்லிங் ரோட்லேருந்து இங்கே வர 1.5 மணி நேரம் ஆகுது. ஆஸ்பத்திரிக்கு போகணும், இன்னும் போக முடியல. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகணும், இன்னும் போக முடியல. 1.5 மணி நேரம் என்ன ஆச்சு தெரியல. எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. எவ்வளோ மெட்ரோ வந்தாலும் சென்னை இப்படி தான் இருக்க முடியல. பிகாஸ் அதுவும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியலைங்க. இதுதான் 1.5 மணி நேரம் ஆகும் சார். வழக்கமாக எப்படி? வழக்கம் போல காலியாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப டிராஃபிக் ஆகுது. பார்த்துங்க, ஸ்டெல்லிங் ரோடுலேருந்து இங்கே வரத்துக்கு 1.5 மணி நேரம். 1 கிலோமீட்டர் தான் இங்கே வரத்துக்கு, ஆனால் 1.5 மணி நேரம் ஆகுது. அவுட் ரோட்டில் தவறுதா வண்டி போகுது? அண்ணாவது சாலையில் அங்கே கொஞ்சம் பரவாயில்ல சார். இங்கே தான் இந்த ஜெமினி இந்த நம்ம ஸ்டெல்லிங் கிரீம்ஸ் ரோடு இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் சார். அங்கேருந்து தான் ஸ்டார்டிங் இது.